குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோனது முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே ரெடி பண்ணுறது. நான் டிப்ஸோ கால்ஸோ ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. முழுக்க எஜுகேஷன் பர்பஸ் மட்டும்தான். நான் அதே மாதிரி ஒரு செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது ஒன்லி ஒரு அவேர்னஸுக்கும் எஜுகேஷனுக்கும் மட்டுமே தயார் பண்ணுற வீடியோ. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மார்க்கெட் பார்த்துருப்பீங்க, பெரிய ஒரு ரோலர் கோஸ்டராக இருக்குது. அதாவது கடந்த எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 monthஸில் இந்த ஜீரோ டு ஹீரோ நடந்திருக்கிறது தான் ஃபஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு. இல்லை எனக்கு தெரியாமல் இருக்கான்னு தெரில, இருந்தால் அப்படி கமெண்ட்டை தெரிவிங்க, பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்தலாம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. மார்னிங் இங்கே ஓப்பன் ஆனது, ஓப்பன் அப்போ மார்க்கெட் அப்படியே போயிட்டு இங்கேருந்து ஃபுல்லாக சைட்வேஸ், அப்புறம் ஒரு டவுன் வந்தது. அங்கேருந்து ஒரு நல்ல அப் ட்ரெண்ட். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப் ட்ரெண்ட் ஆகிறப்ப அதாவது 25,000 கால் 25,000 கால் எவ்வளோ இருந்தது, அதாவது காலோட வேல்யூ எவ்வளோ இருந்தது, அப்போ 25,000 புட்டோட வேல்யூ எவ்வளோ இருந்ததுன்னு பார்த்தீங்களா ஆப்ஷன் செயினில். ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்காக இந்த மூவ் இங்கேருந்து நடந்தது அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்க. 25,000 காலோட அந்த பொசிஷனில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 rupees to 45 rupees இருந்தது. ஆனால் புட்டோட வேல்யூ கிட்டத்தட்ட 63 ரூபா என்னமோ இருந்தது. அதாவது இம்பேலன்ஸ்டாக இருந்தது. ஒருவேளை இங்கே டிகே பண்ணி இந்த இடத்துல மார்க்கெட்டை குறைக்கிறாங்கன்னா அது செட் ஆகாது. அதுக்காக தான் அவங்க ஆவரேஜ் பண்ணுறதுக்காக ஒரு நல்ல மொமெண்ட்டை கொடுத்தாங்க. சரி, கால் ரைட்டர்ஸ் அங்கே ஒரு நல்ல மொமெண்டம் கொடுத்தோடனே அங்கே நான் ஃபர்ஸ்ட்லேயே நம்ம குரூப்பில் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன், ஒரு இம்பேக்ட் இருக்குன்னா அதை பேஸ் பண்ணி தான் நான் ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணேன். எதுக்காக அப்படின்னா, புட்டில் டைம் வேல்யூ அதிகமாக இருக்குது, காலில் டைம் வேல்யூ கம்மியாக இருக்குது. அவன் ஈக்குவல் பண்ணாத மட்டும்தான் மார்க்கெட் ஜீரோ பண்ண முடியும். இப்போ அந்த டைம் வேல்யூ அதிகமாக இருக்கிறதுனால மார்க்கெட் ஃபுல்லாக டிகே பண்ணியும் ஜீரோ பண்ண முடியாது. அவ்வளோ பாயிண்ட்ஸை டிகே பண்ண முடியாது. அதனால் ஒரு நல்ல மொமெண்டம் கண்டிப்பாக கிடைக்கும்னு நான் நினச்சேன். அதே மாதிரி நடந்தது. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை. இந்த இடம் வந்த உடனே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நான் வச்சுக்கோங்க, ஒரு நிமிஷம். ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்க, நேத்து நியூ ஹை தொட்ட உடனே ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங் யாரு அப்படின்னா புட் செல்லர். ஏன் அப்படின்னா ஆல் டைம் ஹைல இருக்கு மார்க்கெட். நேத்து இது ஆல் டைம் ஹை, மார்க்கெட் ஆல் டைம் ஹைல இருக்கு. ஒரு பேனிக், ஒருவேளை ரிவர்சல் ஆயிட்டா என்ன அப்படிங்கிறதுக்காக நேத்து அங்கிருந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பாருங்க. மார்க்கெட் இன்னைக்கு இங்க ஓபன் ஆயிருக்கு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்ன இதுதான் ஆல் டைம் ஹை, சரிங்களா? அங்க இருந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பாருங்க. ஏன்னா ஆல் டைம் ஹை வர ஒவ்வொரு நாளும் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்துட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு நடந்தது கம்ப்ளீட் மந்த்லி எக்ஸ்பைரி. இன்னைக்கு நடந்தது என்னன்னா, இங்க இருந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங், ஒரு புட் செல்லர்
புட் செல்லர். சரி, ஓகே. இங்க அதாவது ஓப்பன் பிலோ வந்த உடனே மார்க்கெட் இங்க இருந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங். இது யாருன்னா கால் செல்லர். இது யாரு? கால் செல்லர். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இம்பாக்ட் ஆச்சு. இன்னைக்கு ஐவி ரெண்டு சைடுமே லோ. அதுவும் இப்போ கால் சைட்லாம் 5-4 தான் இருந்தது நினைக்கிறேன். புட் சைடு மட்டும் 7-8 இருந்தது. இதுதான் ரீசன். ஏன்னா இங்க மார்க்கெட் அதுக்கு முன்னாடி 3 நாளா பாருங்க ஒரு புது ஹை தொட்டா ப்ராஃபிட் புக்கிங், அதுக்கு முன்ன ஒரு புது ஹை தொட்டா ப்ராஃபிட் புக்கிங், இன்னைக்கு புது ஹை தொட்ட உடனே ஒரு ப்ராஃபிட் புக்கிங். ஆனா இன்னைக்கு மந்த்லி எக்ஸ்பைரி ஆன உடனே இங்க ப்ராஃபிட் புக்கிங் யார் பண்ணது? கால் செல்லர். அதனாலதான் ஒரு நல்ல மொமெண்டம். அதுவும் நம்ம லெவல் எவ்வளோ எக்ஸாக்டா போய் டச் பண்ணிட்டு அங்க இருந்து ரிவர்சல் ஆயிடுச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது இருக்கட்டும். இது வந்து ப்ராஃபிட் புக்கிங் உண்ட சினாரியோ. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து 25,000 கால் புட்டோட ஹைலோ. இங்க பாருங்க 25,000 கால் லோ, ஹை 222 ரூபா, க்ளோஸ் 152 ரூபா. இது ஒரு பக்கம் கொடுங்க. 25,000 புட்டு பாருங்க 0.10%. அதே அதோட ஹை பாருங்க 75 ருபீஸ், கிட்டத்தட்ட 76 ருபீஸ். ஆனா க்ளோஸ் பாருங்க திருப்பி 0. இதுதான் ரோலர் கோஸ்டல் இன்னைக்கு நடந்தது. இது எப்பப்ப நடக்கும்? எவ்வரி எக்ஸ்பைரி நடக்குமா? கிடையாது. எவ்வரி மந்த்லி எக்ஸ்பைரி நடக்குமா? கிடையாது. எப்பயாவது ஒரு தான் நடக்கும். இதுக்கு தான் நம்ம சொல்றது ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் 20%. என்ன வேணாலும் நடக்கலாம். நல்லா நான் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ன வேணா நடக்கலாம். இது வந்து 25,000 கால் புட்டு. நீங்க அடுத்த ஸ்ட்ரைக் போகலாம். 25,100 எடுத்துக்கலாம். இது பாருங்க 25,100 எனக்கு நல்லா தெரியும். 25,100 பாருங்க, கால் லோ பாருங்க 5.55 காசு, ஹை பாருங்க 129 ரூபா 25 காசு. புட்டு பாருங்க லோ 10 காசு, அதாவது க்ளோஸ்ட கூட வந்துக்கலாம். அதுக்கு முன்னே ஒரு சின்ன லோ வந்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனா ஹை பாருங்க 142 ரூபா. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சு கால் ரைட்டர்ஸோட புட் ரைட்டர்ஸ் ப்ராஃபிட் புக்கிங் தான் நல்ல ஸ்பீடு இருந்திருக்கு, நல்ல மொமெண்டம் வந்திருக்கு. நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. அதுதான் ஒரு நல்ல மொமெண்டம் இருந்திருக்கு. இது வந்து 25,100. அடுத்த ஸ்ட்ரைக் போலாம். இது நான் நோட் பண்ண ஸ்ட்ரைக். ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் நோட் பண்ணிக்க தெரியாது, 25,100 அதாவது மார்க்கெட் 25,050 70 அந்த ரேஞ்சில் இருந்தப்ப 25,100 லோ எவ்வளோ தெரியுங்களா? அதாவது அப்ப பிரைஸ் ஆனது எவ்வளோ தெரியுங்களா? 15 ருபீஸ். நான் நோட் பண்ணேன். அது எனக்கு நல்லா தெரியும். 15 ருபீஸ். அங்கிருந்து மார்க்கெட் 7 ரூபா வந்தது. நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல கூட நான் போட்டிருந்தேன். 7 ருபீஸ் வந்து ஹை பாருங்க 86 ருபீஸ். அங்க இருந்து திருப்பி லோ எவ்வளோ பாருங்க 1.6. சரி, ஓகே. இது பாருங்க அப்ப வந்து புட்டு நான் சரியா கவனிக்கல, எனக்கு வேல்யூ தெரியல. ஆனா ஹை பாருங்க 181 ரூபா. ஏன் அப்படின்னா புட் ரைட்டர்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணது இன்னைக்கு அதிகம், மந்த்லி எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால. இது வந்து 25,100 150 வருது. நெக்ஸ்ட் ஸ்ட்ரைக் பார்க்கலாம். இது இன்னும் ரொம்ப பியூட்டி. ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்க 25,006 ருபீஸ், அதாவது 25,200 வந்து அந்த 25,050 அந்த ரேஞ்சில் இருந்தப்ப 6 ரூபா ட்ரேட் ஆயிட்டு இருந்தப்ப எனக்கு நல்லா தெரியும் 6 ரூபா. அங்க இருந்து மார்க்கெட் 45 ரூபா போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 6 ரூபா இன்டூ டபுள் போட்டா கூட 12 ரூபா. நீங்க நினைச்சு பாருங்க. இதுதான் 0 to
ஹீரோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லா வீக்லி எக்ஸ்பைரி நடக்கும்னா கிடையாது. எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் 2 months எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்கல. எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் 4 வீக் எக்ஸ்பைரியில கண்டிப்பா கிடையாது, எனக்கு நல்லா தெரியும். அதுக்கு முன்னே எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஆனா இது நடக்காது. இது ப்ராப்பர்ட்டி ஆப்ஷன்ஸ் எப்பயும் ஒன்றுதான் நடக்கும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் லோயஸ்ட் ரிஸ்க். ஒரு 1000 குவான்டி போட்டா கூட 6000 ரூபாய் ரிஸ்க். ஆனா நம்மளுக்கு ரிவார்டு பாருங்க. ஒரு 500 குவான்டி போட்டா கூட 3000 ரூபாய் ரிஸ்க். ஆனா ரிவார்டு பாருங்க. சரி, ஓகே. இது அந்த ஹை போன உடனே இதனுடைய லோ யார் பார்த்தீங்கன்னு தெரியல, எனக்கு தெரியல. ஆனா பாருங்க 223 ரூபா. நீங்க நினைச்சு பாருங்க. லாஸ்ட் ட்ரேட் பிரைஸ் பாத்தீங்கன்னா இப்ப மார்க்கெட் இங்க, அதாவது இன்னைக்கு மார்க்கெட் 25,150 இருந்து 25,000, அதாவது ஸ்பாட் பாத்தீங்கன்னா 25,151 இருக்கு. இது 47 ரூபாயில க்ளோஸ் ஆயிருக்கு. எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ்? 223 ரூபாயில இருந்து 47 ரூபா வந்திருக்கு. 223 ரூபாயில இருந்து 47 ரூபா வந்திருக்கு. இது கால் செல்லர் ப்ராஃபிட் புக் பண்ண அந்த டைம். இதெல்லாம் நல்லா நான் வச்சுக்கோங்க. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த மொமெண்டம் எப்பயும் கிடைக்காது. ஆனா இந்த மொமெண்டம் அவ்வளோ சேஃபான, அதாவது 100% டேஞ்சர், 100% டேஞ்சர். ஆனால் இன்னைக்கு ஸ்டாப் லாஸ் போட்டு, அதாவது 12 மணிக்கு மேல ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுங்க அத்தனை பேர் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். நீங்க 100 பாயிண்ட் வச்சிருந்தா சரி, 50 பாயிண்ட், எல்லா ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆயிருக்கும். இது கம்ப்ளீட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு ஜாக்பாட் தான். இதுதான் ஜாக்பாட். உண்மையான ஜாக்பாட் சொன்னா இதுதான் ஜாக்பாட் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு புறம் இருக்க, நம்ம இதுக்கு போலாம். சாரி, இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருந்தேன், அது நம்ம இப்படியே போயிடலாம். ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஸ்கிரீன்ஷாட் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வைங்க, நல்லா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். 21 நிமிஷம். ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுங்க 25,151. இங்க பாருங்க 25,150 வேல்யூ எவ்வளோங்க? 2 ரூபா 50 காசு. அப்போ அங்கே எவ்வளோ இருக்கும்? 47 ரூபா 50 காசு இருக்கணும். அங்கே பாருங்க இருக்கு எக்ஸாக்டா ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா வைங்க. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது 3:10க்கு நான் எடுத்த, இது 3:10க்கு நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சது. அப்ப பாருங்க 25,200 புட்டோட வேல்யூட பாருங்க 182 ரூபா. எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ்? 182 ரூபா. சரி, 25,000 கால் வேல்யூ எவ்வளவு பாருங்க? 39 ரூபா. 25,000 கால் வேல்யூ 39 ரூபா. 25,100 கால் வேல்யூ 7 ரூபா 50 காசு. 25,150 வேல்யூ 2 ரூபா 70 காசு. இப்ப பாருங்க 25,000 கால் வேல்யூ எவ்வளவுங்க? 152 ரூபா ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் 20 மினிட்ஸ்ல. அதே மாதிரி 25,100 வேல்யூ 52 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நான் சொன்ன அந்த இது எவ்வளோ இதாக இருக்கு பாத்தீங்க. ஏன்னா இந்த பிரீமியத்தை நம்ம கவனிச்சாவே நிறைய விஷயம் நம்மளுக்கு புரியும், நிறைய விஷயம் நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது நான் காலையிலேயே நம்ம குரூப்ல சொல்லியிருந்தேன், ஆக்டிவ் கான்டாக்ட்ஸ் வாட்ச் பண்ணுங்கன்னு. அப்புறம் அந்த ப்ரீமியம் நான் வாட்ச் பண்ணுங்க பாருங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இது. ஏன் பேங்க் நிஃப்டி ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி அவ்வளோ, அதாவது நிஃப்டி கம்பேர் பண்றப்ப பேங்க் நிஃப்டியோட ரேஞ்ச்,
அதாவது அதாவது ப்ராஃபிட் புக்கிங் பார்த்தீங்கன்னா கம்மி தான். ஏன் அப்படின்னா இது ஒன் அண்ட் ஒன்லி பேங்கிங் செக்டார் மட்டும். அது இல்லாம இது மந்த்லி எக்ஸ்பைரி நேற்று க்ளோஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு கம்ப்ளீட் மந்த்லி எக்ஸ்பைரி எது ஃபுல்லா ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நிஃப்டி தான். ஏன்னா அத்தனை கம்பெனியும் அத்தனை இதுவும் பேங்கிங் செக்டார் எனக்கு தெரியல ஆச்சா இல்லைன்னு தெரியல. மற்றபடி அத்தனை கம்பெனியும் ப்ராஃபிட் புக் பண்றது, லாஸ் புக் பண்றது, இல்லை ப்ராஃபிட் புக் பண்றது, அந்த மாதிரி நடந்திருக்கு. அதுதான் இவ்வளோ பெரிய மூமெண்டம். ஏன் பேங்க் நிஃப்டியில மூமெண்டம் ஆகலைன்னா அதுதான். இங்க புட்செல்லர் அப்ப கூட பாருங்க, புட்செல்லரோட ப்ராஃபிட் புக்கிங் ரேஷியோ பாருங்க, கால் செல்லரோட ப்ராஃபிட் புக்கிங் ரேஷியோ பாருங்க. இது நல்லா நான் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம கான்ட்ரிபியூஷன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு மெயின் கான்ட்ரிபியூஷன் யாருன்னா ரிலையன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னல ஏன் பேங்க் நிஃப்டி குறையில நிஃப்டி மட்டும் இவ்வளோ அப் ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்னா இங்க பாருங்க, ரிலையன்ஸ் கிட்டத்தட்ட 1.5%, டாடா மோட்டார்ஸ் கிட்டத்தட்ட 4.5%, ஐடிசி 1.5%, எஸ்சிஎல் டெக்னாலஜி 1.88, எஸ்பிஐ 0. இதுதான் பேங்கிங், ஒரே ஒரு பேங்கிங். ஹவுஸ் ஹோல்டு பர்சனல் அது பாருங்க எவ்வளோ 0.1%. மாருதி சுசுகி பாருங்க 1%. இதுதான் அந்த தாக்கத்துக்கு உண்டான முக்கிய காரணம். ஏன்னா மந்த்லி எக்ஸ்பைரி. அதுக்காக தான் இன்னைக்கு ஒரு டவுன் ஒரு அப், ஒரு மிகப்பெரிய டவுன் ஒரு அப். அந்த மிகப்பெரிய டவுன்ல ஒரு சிங்கிள் கேன்ல 120 பாயிண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். சிங்கிள் கேன்ல 120 பாயிண்ட்ஸ். அதே மாதிரி இந்த ரெண்டே கேண்டல்ல 150 பாயிண்ட்ஸ். இந்த 2 கேண்டல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சிங்கிள் கேன்ல 120 பாயிண்ட், இந்த ரெண்டே கேன்ல 150 பாயிண்ட்ஸ். அவ்வளோதான் மார்க்கெட். அங்கிருந்து சைட் வைஸ் பண்ணி டிகே பண்ணி முடிச்சிட்டாங்க. மார்க்கெட் இப்போ அப் ட்ரெண்ட்ல இருக்கு. புதிய லேட்டஸ்ட் ஹையும் வச்சிருச்சு. இன்னும் நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்ட்டு நாளைக்கு மார்னிங் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது இல்லாமல் இன்னைக்கு பாருங்க, எஃப்ஐஐ அண்ட் டிஐ 2 பேருமே பை பண்ணியிருக்காங்க. இதனுடைய எஃபெக்ட் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அது இல்லாமல் இன்னைக்கு ஈவினிங் யூஎஸ் மார்க்கெட்டை ஏதோ ஃபினான்ஸ் ஏதோ ரிசல்ட் வருது. அதோட பாசிட்டிவா இருந்ததுன்னா நாளைக்கு மார்க்கெட்ல ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும்னு நான் நம்புறேன். அது நாளைக்கு மார்னிங் நம்ம இந்த கிஃப்ட் நிஃப்டி பார்த்தாவே தெரிஞ்சு, இப்பயே பார்த்தலாமே குளோபல் ஃப்ரெண்ட்ஸ். யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. இப்போ ஒரு சின்ன பார்க்கலாம் பாருங்க, பாசிட்டிவ் தான் இருக்கு, எல்லாமே பாசிட்டிவ் தான் இருக்கு. நம்ம கிஃப்ட் நிஃப்டி பாருங்க 138 பாயிண்ட் இப்போ பாசிட்டிவ் இருக்காங்க, இல்லை நெகட்டிவ் இருக்காங்க 11 பாயிண்ட். அது அப்டேட் ஆகல மாட்டது. ஆனால் டவ் ஜோன்ஸ் பாருங்க, SP 500 பாருங்க, நாஸ்டாக் பாருங்க, எல்லாமே பாசிட்டிவ் இருக்காங்க. ஏதோ ரிசல்ட்னு சொன்னாங்க. அதனுடைய தாக்கம் நாளைக்கு மார்னிங் நமக்கு தெரிஞ்சிடும். அதில் மொமெண்டம் இருக்கா இல்லையான்னு நாளைக்கு மார்னிங் நான் அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆப்ஷன் பையிங்கிறது எவ்வளோ டேஞ்சர்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்மளுக்கு தேவையான பாயிண்ட்ஸ் வந்துட்டா நம்ம அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டு நவுந்துருது எவ்வளோ சிறப்பு வாய்ந்தது பாருங்க. ஏன்னா அதுக்கு மேலே மார்க்கெட் போகலாம், போகாமல் இருக்கலாம், எல்லாமே ப்ராபர்ட்டி ஆஃப் சான்ஸ் தான். 80% நம்ம இது அதாவது இந்த மாதிரி மார்க்கெட் நடக்காது. 20% என்ன வேணா நடக்கலாம் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் இன்றைய மார்க்கெட். ஐவி இல்லாத பொழுது கூட பெரிய மூமெண்டம். அதுக்கு ஒன் அண்ட் ஒன்லி ப்ராஃபிட் புக்கிங். கால் செல்லரும் ப்ராஃபிட் புக்கிங், புட் செல்லரும் ப்ராஃபிட் புக்கிங். இதுதான் காரணம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு மார்னிங் லெவல்ஸோட நம்ம அந்த யூஎஸ் மார்க்கெட் அப்டேட்டோட நாளைக்கு மார்னிங் நான் வீடியோ அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு மார்னிங் சந்திப்போம். பாய்.